ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஐயனார் துணை சீரியலோட எபிசோட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கனா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சேரனோட கல்யாணத்துக்காக எல்லோரும் பீகாருக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க ட்ரெயினில். சேரனோட அத்தை வந்து இவங்களுக்கெல்லாம் புளியோதரை செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதை சாப்பிட்டு எல்லாம் நல்லா இருக்குன்ட்டு இருக்காங்க. ஆனால் சேரனோட அப்பா மட்டும் நல்லாவே இருக்காது, இது எனக்கெலாம் வேணாம், நான் கடையில் போய் சாப்பிட்டுக்கிறேன், நீங்களே இதெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சியை கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க அத்தை வந்து சொல்கிறாங்க, கார்த்திகா நீ நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லி சேரனை சொல்கிறாங்க. சேரன் சொல்லவும் அவங்க சாப்பிட்றாங்க. உடனே இதை வந்துட்டு பார்த்துட்டு இருக்க நிலாவும் சோழனும் பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. உடனே கார்த்திகா வந்து கதவுக்கிட்ட நின்றுட்டுருக்காங்க. சேரன் வந்துட்டு ஏன்ப்பா நீங்கள் நின்றுட்டுருக்க அப்படிங்கவும், இல்லை மாமா எனக்கு டவர் இல்லை அதான் நின்றுட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா பார்த்து நெல்லை கீழே விழுந்துடாத அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திகாவும் சேரனும் அவங்களோட நீங்கள் எப்படி சந்தாவை மீட் பண்ணீங்க, அவங்க லவ் ஸ்டோரி கேட்டிருக்காங்க. ஆனால் சோழனை தப்பாக புரிஞ்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் ஏன் திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்காங்கன்னு தூங்கிட்டு இருக்க நிலாவை போய் எழுப்பி, இங்கே பாரு அண்ணன் பாரு சந்தாவை கல்யாணம் பண்ண போகிற நேரத்தில் கார்த்திகா கூட நின்று பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து காட்டுறாங்க. உடனே நிலா வந்துட்டு அண்ணன் அப்படிலாம் பண்ண மாட்டார், நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சோழன் வந்துட்டு சொல்கிறாங்க, ஆமாம் உங்கள் அண்ணனுக்கு நீ சப்போர்ட்டுக்கு வந்துடுவியே, அங்கே பாரு அவங்க எப்படி நின்று பேசிகிட்டு இருக்காங்கன்ட்டு. இதே நான் மட்டும் வேறு ஏதாவது ஒரு பொண்ணு கூட நின்று பேசிகிட்டு இருந்தேன்னா உடனே எல்லாம் என்னென்னலாம் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நிலா இருந்துட்டு, உங்களை மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்களா, எங்கள் அண்ணன் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதே சைடு இந்த சைடு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ஷாப்புக்காக வந்துட்டு மாத்திரை வாங்குறதுக்கு வந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து வானதி ஒரு மாத்திரையை மாற்றி கொடுத்துறாங்க. உடனே கடையில் வேலை செஞ்சுருக்க பையன், அக்கா என்ன மாத்திரையை மாற்றி கொடுக்குறீங்கன்றாங்க. இவங்க உடனே கஸ்டமர் முன்னாடியே தானே இப்படி சொல்லுவியாடான்னு திட்டிகிட்டு இருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்துட்டு, சரி நான் லஞ்சுக்கு கிளம்புறேன் அப்படிங்கவும், வானதி வந்துட்டு என்ன டாக்டர் இன்றைக்கி என்ன நிறைய கஸ்டமர்ஸ் போல் உங்களுக்கு அப்படின்றாங்க. இல்லை அப்படிலாம் நினைக்கக்கூடாது, மக்கள் நல்லா இருக்கணும் தான் நினைக்கணும், நம்மளுக்கு ஆள் வராங்கன்றக்காக அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகக்கூடாது இல்லையா அப்படிங்கிறாங்க. உடனே என்ன இன்றைக்கி சீக்கிரமாக கிளம்பிட்டீங்க அப்படிங்கவும், டாக்டர் வந்து கடையில் வேலை செய்கிற பையனை பார்த்து, என்னடா உனக்கு ஞாபகம் இல்லையான்னு உடனே அவர், ஐயோ டாக்டர் இன்றைக்கி உங்களுக்கு பிறந்த நாளில் ஹாப்பி பர்த்டே டாக்டர் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. உடனே டாக்டர் வந்துட்டு, என்னடா எப்பவும் போல் லஞ்சுக்கு போகலாமா அப்படிங்கிறாங்க. உடனே வானதி என்னது அப்படிங்கவும், இல்லைக்கா டாக்டர் எப்போவுமே அவர் பர்த்டே அன்றைக்கி லஞ்சுக்கு வெளியே கூப்பிட்டு போவார் அப்படிங்கிறாங்க. உடனே வானதி, என்னடா நம்ம ரெண்டு பேருமே போயிட்டோம்னா கடையை யார் பார்த்துக்குவா அப்படிங்கிறாங்க. என் ஃப்ரெண்டை வர சொல்கிறாங்கக்கான்னு போய் ஃபோன் பண்ணிட்டு வந்துட்டு, ஐயோ என் ஃப்ரெண்டு வரலேன்ட்டாங்க்கா, நீங்கள் மட்டும் டாக்டர் கூட போயிட்டு வாங்கன்றாங்க. வானதி யோசிச்சுட்டே சரி அப்படின்னு சொல்லி கிளம்பி டாக்டர் கூட லஞ்சுக்காக வெளியே போகிறாங்க. போகும்போது வானதி வந்துட்டு, டாக்டர் நீங்கள் பரவாயில்ல இப்போ தான் கார் வாங்கியிருக்கீங்க, நல்லா கார் ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லி பேசி சிரிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பாண்டி வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணது வானதி ஒரே அப்படியே டென்ஷன் ஆகிடுறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஃபோன் எடுக்கலாமா வேணாமோ, டாக்டர் எடுத்து பேசுங்க அப்படிங்கிறாங்க. லாஸ்ட் ரிங்கில் எடுக்கவும் பாண்டி வந்துட்டு, என்ன ஒரே வேலை போல் லாஸ்ட் ரிங்கில் எடுக்கிறேன்றாங்க. உடனே வானதி, இல்லை பாண்டி நான் வீட்டில் இருக்கேன், ஒரே பஞ்சாயத்துங்க, நான் அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கட் பண்ணிடுறாங்க. பாண்டி என்ன பிரச்சனையோ சரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, இவங்க அண்ணன் தம்பி சண்டை எப்பவும் போல் ஆரம்பிச்சிட்டாங்க. உன் புருஷன் என்ன வெளிநாட்டிலேருந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கான், வரலையா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே மற்றவங்கெல்லாம் சீட்டுக்கட்டை விளையாடிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கார்த்திகாவும் நிலாவும் வராங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா, நிலா வந்து சோழன் பக்கத்துலேயும் கார்த்திகா வந்து சேரன் பக்கத்துலேயும் உட்காந்துடுறாங்க. உடனே சோழனுக்கு வந்து ஐயையோ அப்படிங்கிறாங்க. உடனே கார்த்திகா வந்துட்டு, மாமா நீங்கள் மட்டும் காடை இப்படி அழகாக அடுக்கி வச்சுருக்கீங்க, எனக்கும் சொல்லித்தாங்கன்றாங்க. உடனே சேரன் வந்து சொல்லித்தரதை பார்த்து சோழனுக்கு ஐயோ இவங்க ரெண்டுத்தையும் என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருந்துட்டு நிலாட்டா சொல்கிறாங்க, நிலா நீங்கள் சும்மா இருங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது எப்படியாவது இவங்க ரெண்டு பேர்த்தையும் தனித்தனியாக உட்கார வைக்கணுமேனு உடனேயே பல்லவன் மேலே ஒரு படியை போடுறாங்க. நீ அண்ணனோட காடை பார்த்துடா, வாடா இந்த சைடு வாடா இந்த சைடுன்னு சொல்லி அவனை இந்த சைடு வர சொல்லிவிட்டு சோழன் போய் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் உட்காடுறாங்க. உட்காந்துட்டு, பார்த்தியா எப்படி நான் ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சிட்ட பார்த்தியா பிளான் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் பாண்டியன் எல்லாரும் சிரிச்சிட்ருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. இதே மாதிரி மோர் அப்டேட்ஸ்க்கு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.